எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுக்க செவ்வாய் கொஞ்சம் பலமிருந்த தன்மையில் இருந்தாலும் கூட ராசிநாதனை விட ராசிக்கு 5ஆம் சொல்லப்படக்கூடிய சூரியனும் பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் ஓரளவுக்கு வலுவான ஒரு தன்மையில இருக்காங்க. சரிங்களா? முதல் விஷயம், ராசிக்குள்ளேயே சூரியன் உச்சம் பெற்ற ஒரு தன்மையில இந்த மாத்திய முதல் பகுதியில் இருக்காருங்க. சரிங்களா? அது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்பத்தோட இருந்தவங்களுக்கு அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வருவீங்க. அந்த குழப்பத்துல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மன ரீதியாகவும் சரிங்க, ஒரு நம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். குழப்பங்கள் எல்லாம் விலகும். சரிங்களா? தெளிவா யோசிப்பீங்க. எந்த ஒரு காரியத்தை எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணால் இப்படி நடந்து முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக யோசிச்சு பிளான் பண்ணி ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். காரிய தடைகள் தற்போது விலகும். ரெண்டாவது, அரசு சார்ந்த வழியில ஒரு சில ஆதாயங்களை இப்ப பரணி நட்சத்திரக்காரங்க பார்க்க போறாங்க. மேலும் சுக்கரனுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கு. 12ஆம் இடத்துல சுக்கரன் மறைவு பெற்றாலும் கூட சனியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க. ஸோ அப்போ சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறதுக்கான முயற்சிகளை நீங்க தற்போது எடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக தேடி வரும். ஸோ வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தற்போது காத்துட்டு இருக்கு. முயற்சி பண்ணா நிச்சயமாக உங்களால போக முடியும். ஏன்னா இந்த டைம்ல நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பலன் அளிக்குங்க. காரணம் 3ஆம் சொல்லப்படக்கூடிய புதன் மேஷத்துக்குள்ளே இருக்கார். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை அவதூறா உங்களை பத்தி நிறைய பேசினவங்க முன்னாடி நீங்க தற்போது வாழ்ந்து காமிக்கிறதுக்கான சில ஸ்டெப்ஸ் முதல் படி நீங்க எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் தற்போது வெளிப்படும். அதே மாதிரி திருமணம் ஆன பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, குரு ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பாக்கியத்தையும் பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் தற்போது வெற்றியை கொடுக்கும். காரணம், குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு வருது. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவாகவே இருக்கார். இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா 12ல மறைஞ்சாலும் கூட சனியோட சேர்ந்தாலும் கூட உச்சன் அவர். சரிங்களா? உச்சனோட சேரும்போது சனி நன்மையான பலன்களை தான் கண்டிப்பா செய்வார். அதே மாதிரி பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது, விற்கிறது, செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது, இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த காதலானது ஓரளவுக்கு கைகூடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செலவுகள் அப்படின்றது நல்லா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சுப செலவுகள், சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து இந்த மாதம் 2வது பகுதியில ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு ராகு வருவார். அதாவது ஒரு 7.5 சனி ஒரு பக்கம் ஆரம்பிச்சாலும் கூட இதுல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்புகள் சற்று அதிகமா இருக்கும் 7.5 சனி ஆரம்பிச்ச உடனே. ஆனா பரணிக்கு கொஞ்சம் மெல்ல மெல்லதான் அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது ஆரம்பிக்கும். ஆனா இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்ப லாபஸ்தானத்துக்கு ராகு வரும்போது இந்த ராகு பாத்தீங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்த முயற்சிகளை எடுக்க வைப்பார். சரிங்களா? சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்க வைத்து அதன் பிறகு ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ராகு கொடுக்கும். மனசு கொஞ்சம் அளப்பாயும் இந்த டைம்ல. சரிங்களா? குறிப்பா எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கண்டிப்பாக நீங்க எடுத்துக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அவப்பேரை வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம். அப்ப ஈஸியா பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நீங்க மன சஞ்சலம் வந்துடும். சரிங்களா? இறங்கி போயிடுவீங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா மனதையும் சரிங்க, உடம்பையும் சரிங்க, ஸ்திரமா வச்சுக்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா?
தேவையில்லாத காரியங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க. 2வது ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதத்து 2வது பகுதியில் வர்றதுனால உங்க பேச்சுல கொஞ்சம் கனிவு, மென்மை அப்படின்றது கண்டிப்பா தேவை. சரிங்களா? எல்லார்கிட்டயுமே ஒரு அதிகாரத்தோட பேசாதீங்க. எல்லார்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கி ஆளணுன்ற எண்ணத்தோட பேசாதீங்க. உங்களுக்கு காரியம் ஆகணுமா, நிச்சயமாக நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பேசிதான் ஆகணும். சரிங்களா? ஸ்டிஃபா நின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்க உங்களோட காரியத்தை சாதித்து கொள்ள முடியாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம குரு ராசிக்கு லாபத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறனால சுய தொழில் செய்யறவங்க அந்த செய்கின்ற தொழில நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் நிச்சயமாக அவர் அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓரளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த ராகு வந்து உங்களை தூண்ட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அந்த வேலைக்கு போகணுன்ற எண்ணத்தை விட சுய தொழில் ஆரம்பிக்கணுன்ற எண்ணத்தை வந்து அதிகமாக இந்த ராகு தூண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வரதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுங்க பரணி நட்சத்திரக்காரங்க. சரிங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள உள்ள போறீங்களோ, எந்த அளவுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் ஆன்மீகத்துக்கு தரீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையும் நல்லா இருக்கும். குறிப்பா விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க மேற்கொள்ள வாழ்க்கையில ஒரு வெற்றி பாதையை நோக்கி உங்களால வந்து போக முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும்போது அப்போது எடுக்கும்போது அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் இந்த மே மாதம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகளை தான் வந்து கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் நீசமா இருக்கிறதுனால கொஞ்சம் அது ஒரு சின்ன டிராபேக்கா இருந்தாலும் குரு சூரியன் ரெண்டுமே ஓரளவுக்கு வலுவா இருக்கனால இந்த 2 கிரகங்களால நிறைய நல்ல விஷயங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் வந்து நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.